அதுக்கு முன்னால சகோதரர் இதே அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு சிறப்பா சொன்னாரு. எனக்கே இந்த குதிரை பேரம்ங்கிறது குழப்பமா இருக்கு. கடந்த ஒரு மாசமா குதிரை பேரம்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் தெளிவாகவும் ஆயிட்டார். பேசும்போதே குதிரை பேரம்னா ஒரு ஆட்சியை காப்பாற்ற போனா அப்படியே போய் நிக்கிறாங்கன்னா அது குதிரை பேரம். இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. ரெண்டாவது அவர்கள் குழந்தைங்க இல்ல, மிட்டாய் சாப்பிடுற குழந்தைங்க இல்ல, பல முறை அமைச்சர்களா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க. அவங்க அதிமுக இருக்கக்கூடிய நிலை பிடிக்காம வெளியே வர்றாங்க. ஒரு தடவை உள்ள போனாங்க, போயிட்டு வெளியே வர்றாங்க. அப்ப எங்கே தவறு இருக்குன்னு சொன்னா அதிமுகவுடைய தலைமை. அந்த தலைமை நீக்கிறது மட்டுமே குறிக்கோளா இருக்குது. நீக்கினா எங்க கட்சிக்காரர்கள் சந்தோஷம் அடைகிறான்னு வேற அதை வேற சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களை நம்பி வந்தாங்க, நம்பி வந்தவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்திருந்தா இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அதிமுகவும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதன் விளைவு என்னங்க, போயிட்டு திரும்பி வர்றாங்க. போன மச்சான் திரும்பி வந்தா புது மனத்தோடன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்திருந்தா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க முன்னாடியே 25 பேர் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டாங்க. ரிசல்ட் வந்த 2வது நாளே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தனியா கூடி ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்ததற்கு பிறகு. அப்ப ஆரம்பத்திலே இதெல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டு விட்டு கடைசியில பழிய தூக்கி எடப்பாடி பழனிசாமி மேல போடப்படுதா அப்படிங்கறதா ஒரு கேள்வி. ரெண்டு விஷயம் கேள்வி. சிவி சண்முகம் அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் உடனடியா அதிமுக ஆட்சி வருது, திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுது, கங்க்ராச்சுலேஷன் நீங்க அமைச்சராகுனீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அந்த நிலையில தான் நான் வந்தேன்னு அவர் சொன்னார். அப்படிங்கும் போது ஏதோ நடந்திருக்கு, நடக்குது நடக்கல ரெண்டாவது விஷயம். இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம். அதிமுக திமுக ஒன்று சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனிமேல் எங்க எப்போவுமே 2வது அணி 3வது அணிலாம் இப்போ ஒன்று சேர்றதா உண்டு, அது சேர்ந்து போட்டும். ரெண்டாவது விஷயம், அவங்க போயிட்டு திருப்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க, அதிமுகவுக்குள்ள திருப்பி வர்றாங்க சார். அப்ப என்ன சொல்லியிருக்கணும் எடப்பாடி, நீங்க போய் அங்கே போய் ஆதரவு வச்சுட்டீங்க, அப்படியே போயிருங்க, இங்க வராதிங்கன்னு சொல்லியிருந்தா அது நியாயம். நீங்க கேட்ட 2வது கேள்விக்கு நான் சொல்ல வரேன். அப்படி ஒன்றும் அவங்க சொல்லல, வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. கூப்பிட்ட பிறகு வச்சு கழுத்துறதுக்கு மகளை வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள தமிழ் வார்த்தை அது எனக்கு தெரியாது. அப்ப வச்சு அவங்க திருப்பி அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அவங்க திருப்பி வர்றாங்க. இவ்வளவு நடந்த பிறகு தாவேகா காரணம், அது காரணம், இது காரணம் சொல்லுவதெல்லாம் என்னை பொறுத்தவரை தவறு. முன்னால அதாவது தான் திருடி பிறரை நம்பான்னு சொல்லுவாங்க. மதிமுக கட்சிக்காரங்க 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிட்டாங்க. நல்லா அந்த மக்களுக்கு புரியும். அந்த 2 பேரும் எந்த கட்சிக்காரவங்க, 2 பேரும் மதிமுக. நீண்ட காலமா வைகோவுக்கு மிக வேண்டியவர்களா இருந்தவர்கள். அப்படிப்பட்ட 2 பேரை நீண்ட காலம் 50 வருஷம்லாம் வைகோ அவர்கள் கூட இருந்தவங்கள ஒரே நாள்ல பிரிச்சிங்க இல்ல. இந்த எம்எல்ஏ பதவியை காமிச்சோ அல்லது நீங்க எதை கொடுத்தீங்களோ அப்ப எதுக்காண்டி அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க சமீப கூட சொன்னீங்க ஏதாவது பெரிய பணம் வந்தா போதும். அப்ப இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதிமுகல இருந்து வரவங்க எல்லாருக்கும் நல்ல அரசியல் அனுபவம் இருக்கு, எல்லாம் முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க. இருங்க அவங்க என்ன குழந்தைகளா, முடிவெடுக்க தெரியாதான்னு கேட்டீங்கல்ல. அதே மாதிரி தானே சீர்காழி செந்தில் செல்வனுக்கும் கடையநல்லூர் ராஜேந்திரனுக்கும் முடிவெடுக்க தெரியாத குழந்தைகளா என்ன, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குல்ல. இப்ப நான் சொன்னது அதாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரத பத்தி சொன்னேன் சார். பதவியை ராஜினாமா பண்ணணும் பண்ண வேணான்ற எடுக்கக்கூடிய அரசியல் பக்குவம் அவங்களுக்கும் இருக்கும்ல. ராஜினாமா பண்ணுனாதான் நீங்க பதில் சொல்லுவீங்க. வர்றேன் இந்த கேள்வி முடிக்கலையே உங்களுக்கு அதுக்கு வர்றேன். சொல்லுங்க. இது பதவியை போனாலும் பரவாயில்லைன்னு இன்னொரு கட்சிக்கு வர்றோம். இந்த கட்சி எங்களால இருக்க முடியல. அப்ப நாங்க ஒரு அரசியல் செய்தவர்கள் மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது துரோகம் தானே சார். இவர் மதிமுக துரோகம் செய்யறாரு உங்க பார்வையில, அப்ப இவர் அதிமுகவுக்கு துரோகம் செய்யறாரு இவங்க பார்வையில, அவ்வளவுதானே. நான் சொல்ல வர்றது, அவங்க அதிமுக சின்னத்தில் நின்றவங்க அந்த சின்னத்தை உதறிட்டு தங்களுடைய எம்எல்ஏ பதவியை உதறிட்டு நாங்க வெளியே வர்றோம். நாளைக்கு தாவேகா எங்களுக்கு பதவி கொடுக்குதோ கொடுக்கலையோ எங்களுக்கு அதிமுக வேணான்னு முடிவு பண்ணி வர்றாங்க. அது இங்க அப்படி இல்லை. இந்த 2 பேரும் மதிமுக காரங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அவங்க என்ன நியாயமா நேர்மையான ஒரு குதிரை பேரம்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி என்ன செஞ்சிருக்கோம், இல்லப்பா எங்களை நம்பி உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறவங்க வைக்க சொன்னாரு. அவருடைய இதுல நீங்க 2 பேரும் இப்ப அவர் சொல்ற பிரகாரம் செய்யுங்கன்னு சொன்னா அதுல இந்த நேர்மை அறம்லாம் சொல்றோம்ல. அப்ப அறம்லாம் எங்க பார்க்கும்போது எல்லாருமே இந்த தவறு தான். இதைத்தான் அவர் திரு வைகோ என்ன சொல்றாரு, முதல்ல இந்த இதுக்கு பேரு குதிரை பேரம்னா, குதிரை பேரமா இல்லைங்கிற நம்ம ஒன்றும் முடிவு பண்ணல. இதுக்கு பேரு குதிரை பேரம்னா கம்பம் ராமகிருஷ்ணன் எங்களுடைய சின்னத்துல போட்டிட்டு எங்க கட்சியில இருந்து போட்டிட்டு எங்க சின்னத்துல போட்டி கூப்பிட்டு நீங்க ராஜினாமா பண்ணி சேர்த்தாரு. அது 2009 நடந்தது. இப்ப பெரும்பான்மை நம்பர் இல்லன்னு கூப்பிடும் போது அது குதிரை பேரம்னு சொல்றது வேறுபாடு இருக்கு. பெரும்பான்மைக்கு எத்தனை நம்பர் வேணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பெரும்பான்மைக்கு எத்தனை நம்பர் வேணும்? இப்ப 107 இருக்குன்னா 118க்கு 11 வேணும், அவ்வளவுதான் வேணும். ஏற்கனவே அவங்களுக்கு 120 இருக்கு.
அதிமுக காரங்க ஒருத்தரும் வரலைனா கூட அவங்களுக்கு 120 கூட்டணியோட இருக்கு, சொந்தமா இல்ல சார். கூட்டணி தான் சார். கூட்டணி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும் இந்த சூழ்நிலையில? அவங்களுக்கு கொடுத்தது மக்கள் 107. எப்படி சார் நம்ப முடியும்? 107. அது நீங்க நம்பகத்தன்மை வேணும். இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே உதாரணம் தான். நீங்க திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு உடனே வெளியே வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. நான் சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் போகல. நாளைக்கு ஒருவேளை தாவேகா நிலைப்பாடு பிடிக்காம நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை எப்படி நம்ப முடியும்? சொல்ல வரேன், நாளைக்கு உங்க ஊகம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும். எது நடக்குமோ எதுவும் நடக்கலாம். மனிதனே உயிரிழக்க முடியாது. நீங்க கேட்டீங்க, மெஜாரிட்டி இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு தோழர் சண்முகம் உட்பட பதவியே ஏற்காத கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்றாங்க. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் இந்த ஆட்சி 5 வருடம் நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லுது. இந்த கட்சி போல இன்னைக்கு ஒரு கூட்டமும் சேர்ந்துட்டாங்க. ஒரு தோழமை எப்படி இருக்கணும்? எங்க தலைவர் மாணிக்க தாகூர் நேற்று தான் பதவியேற்றார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு தோழமை என்பதுதான் முக்கியம். கூட்டணி கூட்டு அணி, ஆனா கூட்டு பிணி இல்லை. ஆனா தோழமை என்பது எப்படி இருக்கணும்? தோழமை கட்சினா என் அலுவலகத்துக்கு நீங்க வரணும், உங்க அலுவலகத்துக்கு நான் வரணும், எல்லாரும் என் அலுவலகத்துல வரணும், என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போகணுங்கிறது இங்கதான் ஒருத்தர் அடிமையா நினைக்கிறது. இங்க வந்து பெரியாரே ரொம்ப வருத்தப்படுவார். 2004 இருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலையா? உங்களுக்கு பலமுறை சொல்லுங்க. காலமும் சூழலும் தான். சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்க சுயமரியாதை 22 வருஷமா எங்க வச்சிருந்தீங்க சொல்லுங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க. இந்த கேள்வியை இவ்வளவு நேரம் திமுக சுயமரியாதை கேட்டு தாராளமா கேட்கலாம். நான் கேட்டு முடிச்சிட்டேன். 2 பேரையும் கூப்பிட்டு, அப்பா நீ என் நம்பி சூரியன் தினத்துல வந்தீங்க, இந்தாங்க நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, உங்க தலைவர்கிட்ட நீங்க போங்கன்னா அது அறம். ஏதாவது எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு சார்பான பேசக்கூடாது. அண்ணன் தராசு சாம் கூட ஒரு அழகா சொன்னார். அதாவது சப்ஜெக்ட் சொன்னார், 2 பேருமே தவறு செய்திருக்காருன்னு சொன்னார். இதுதான் தராசு முள்ளுன்னு அர்த்தம். இப்படி இவ்வளவு நாளா சொல்லாத பல சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நேற்று இதே அரங்கில் ஒருத்தர் சொன்னாரு, ஆமா ஊழல் ஒழிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு. நேற்று வரை திமுக ஆதரவு போன பத்திரிகையாளர்கள் அதை நான் பார்க்கிறேன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நேற்று அவங்க நிலை வேற, இன்னைக்கு நிலை வேற. இப்ப பத்திரிகையாளராக இருந்தா கூட அவங்களுக்கு நிலை எப்ப மாறுது? அந்த 1 மாச காலம் இந்த தாவேகா ஆட்சி அவர்களுக்கு பதில் சொல்லுது. அதனால குதிரை பேரம் என்னங்கிறது சகோதரர் இதயா சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க, 2 பேர் சீட்டு தேவை. அந்த 2 பேரோ 3 பேரோ எதையாவது எதிர்பார்த்து வந்தா அதுலயும் நீங்க இப்ப நீ இந்த கேள்வியை கேட்போம், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் தாவேகா கொடுத்தது நீங்க கேட்டீங்களா? ஆதாரம் இங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்கறீங்கல்ல, எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? இவ்வளவு 1 மாசமா குதிரை பேரம் கழுதை பேரம் சொன்னாங்களே, ஒரு இடத்துலயாவது ஒரு எம்எல்ஏவாவது அல்லது ஒரு கூட்டணி கட்சியாவது பணம் வாங்கிட்டு, அதுவும் சோபான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்கள் அதையும் இப்ப மறந்துட்டாங்க. அது வந்து நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு சிம்பிளான மேட்டர் என்னன்னு சொன்னா, தனக்குன்னு வந்தா ஒன்னும் அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அதனால அடுத்தவங்க செஞ்சா அது துரோகம், நாங்க செஞ்சா அது வந்து அறம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் எல்லா கட்சி, ஏன்னா அரசியல்ல வந்து நான் சொல்றேன் ஒரே வழிதான். அரசியல்ல 2 வகையானவர்கள் என் நண்பர் வளமுடிஜான் சொல்லுவார். ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். அதுல 1-2% தான் எங்களை மாதிரி காமராஜ் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. ஆமா, என்னைய நான் சொல்லிக்கிறேன், நான் இதுவரை எந்த வகையிலும் என்ன குறை சொல்ல முடியாது. யாரும் என்ன ஒரு விரல் கூட சுட்டி காட்ட முடியாத நிலையில இருக்கேன். சொல்ல வரேன், 2 பேர்ல ஒரு கட்சி ஒரு கூட்டணி மிக மோசமானவர்களை ஆதரிக்கலாம்னு சொல்லி தான் மக்களே ஓட்டு போடுறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே மோசமானவர்கள் உங்களுக்கு தெரியும். மிக மோசமானவர்களை விட மோசமானவர்கள் பரவாயில்லை மக்கள் ஓட்டு போடுறாங்க. கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் என்ன செய்யறோம், இருக்கிறதுல யார் பெட்டரு யார் பிட்டரு அப்படின்னு தான் நாங்க சட்டம் மூடுறோம். சரி, ஓகே, தெரியுது. ஒண்ணுமில்ல சகோதரி, இதையா ஒன்று வசதியா மறந்துட்டாரு. 6 மாதம் சொன்ன திமுக அப்புறம் 3 மாசம் முடிச்சு. சமீபத்தில் திமுக தலைமை பேசிய பேச்சு எந்த நேரமும் ஆட்சிக்கு விழாமல் பேசினாங்க. அதெல்லாம் அவர் மறந்துட்டாரோ இல்லை, அந்த காரணத்தினால தான் இவ்வளோ நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அதோட பதவி பிரமாணத்தை பற்றி ரொம்ப நேரம் 2 பேரும் பேசியிருந்தாங்க. பதவி பிரமாணம் திரு வைகோ எம்எல்ஏவை பதவி எடுத்தாரா? அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் மட்டும்தான் சாரும். அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து எங்களை வந்து விஜய் வந்து இது பண்ணி வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம்னு விஜய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். முதல்வர் விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். இந்த 2மே கிடையாது. திரு வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட் அது அவர்கிட்ட தான் அந்த பதில் கேட்கணும். 2வது சகோதரர் வளவன் சொன்னார், அதாவது 25 எம்எல்ஏ போனாங்க, குதிரை பேரம் கழுதை பேரம் எல்லாமே சொல்லி முடிச்சாங்க. அப்போ அந்த 25 பேர் திரும்பி வந்தாங்கல்ல, அவங்க கொடுத்த காசுலாம் திரும்பி வாங்கிட்டு வந்தாங்களா? இது என்ன மக்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசுகிற பேச்சு. அதை விட நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விவசாயிகள் பிரச்சனை. 1 மாதம் ஆகுது, அதுக்குள்ள விவசாயிகளுக்கு அவர் 2500 கோடி கொடுத்தாரு, 5000 கோடி கொடுத்தாரு. இந்த 1 மாசத்திலேயே விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் பண்ணி நஷ்டப்பட்டாங்க. கடந்த ஆட்சி உள்ளதை கொடுத்தாங்க.
மகாராஷ்டிராவில் 6 வருஷம் கழிச்சு 1 லட்சம் கொடுத்தாங்க. இவர் வந்த 1 மாசத்துல இவருக்கு சம்பந்தமே இல்லாத விவசாயிகளுடைய கடனை தீர்க்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாருல, கேட்கதானே செய்வாங்க. உண்மையிலே வாக்குறுதி கொடுத்திருந்தா 6 மாசம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு நீங்க நஷ்டப்பட்டீங்க அந்த கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லணும். முந்தின அரசுக்கு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரனா, வாக்குறுதி கொடுக்குற எல்லாமே முந்தைய அரசுகள் செஞ்சதுக்கு தான் கொடுக்குறாரு. பாருங்க, மகளிர் உரிமை முந்தைய அரசு சொன்னாங்க செஞ்சாங்க, அம்மா உணவு அதுக்கு முந்தின அரசு சொன்னாங்க செஞ்சாங்க. செஞ்ச மகிழ்ச்சி தான். நான் கேட்கிறேன், அதுவும் மகிழ்ச்சினா இதுவும் மகிழ்ச்சியா எடுத்துங்க. எதுவுமே இகழ்ச்சியா நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இதுல நான் புகழ்ச்சியா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஒரு நல்ல கூட்டம் ஒன்று முடிஞ்சிருக்கு. அது வந்து மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படின்னு வந்தால் நல்லா இருக்குன்னு என்னை போன்றவர்கள் பல நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி வரட்டும், அதில் வந்து சந்தேகம் இல்லை. அதனால இந்த பேரம் என்பது அது நேரம் தான். நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் அவர்கள் ஆதரிச்சிங்க. இன்றைக்கி அதான் சார் காலம் சூழல்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் முதுகில் குத்துனோம்னு சொல்கிறது, அதே மாதிரி துரோகம் சொல்றதுன்னா ஒவ்வொருத்தரும் 7-8 துரோகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் துரோகத்தை நாங்கள் துரோகம் சொல்லலை எங்கள் காலத்தில். அதே மாதிரி அவங்க துரோகம் நல்ல வேலை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து சில பேச்சாளர்கள் வந்து துரோகத்தையும் மறந்துட்டாங்க, முதுகில் சுமந்தையும் மறந்துட்டாங்க. ஏன்னா முதுகில் சுமந்தவர்கள் யாரு? அவங்க சுமந்தவர்கள் கீழே இறக்கி விட்டா சந்தோஷமாக இருக்கு. ஏன் கதறாங்க, பதறாங்க, கையை உதறாங்க? இதெல்லாம் வேண்டியதில்லைன்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். மக்கள் எஜமானர்கள் அவங்களுடைய போக்கு எந்த போக்கோ அதே மாதிரி எங்கள் கட்சி என்ன போக்கோ அதைத்தான் காங்கிரஸ் செஞ்சது. ரெண்டையும் தான் பார்ப்போம். ஒன்று மக்களுடைய தீர்ப்பு, 2வது கட்சியுடைய தலைமை. இந்த ரெண்டும் சொன்னது இந்த கட்சி ஆதரிக்கிறோம் சொல்லி தாவேகாவை ஆதரிக்கிறோம். இதில் போய் இந்த காங்கிரஸ் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி.